ஹே காய்ஸ், நான் உங்கள் இன்னைக்கான வீடியோவில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆனிவர்சரி அதோட சின்ன விலாகை பார்க்கலாம் வாங்க. மார்னிங்கே செடியில் அழகாக பூலாம் பூத்துருந்துச்சு. அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் மம்மியும் டாடி வந்து கோயில் கிளம்பிட்டாங்க. அது கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் தான் சாப்பிட்டு மதியத்துக்கு வந்து இன்றைக்கி அம்மாவாசைன்றதுனால வடை பாயசம் செஞ்சோம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருந்தோம். சைட் பை சைட் நாங்கள் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் தான் பண்ணோம். ஆல்ரெடி வந்து பருப்பை வந்து வேக வச்சுட்டோம். அண்ட் பருப்பு தண்ணியில் வந்து சாம்பாருக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டோம். சைட் பை சைட் ஒர்க் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை செய்ய வந்துட்டோம். ஆயில் ஆட் பண்ணி குட்டி குட்டியாக வெண்டைக்காய் கட் பண்ணி அது நல்லா ஃப்ரை பண்ணி மசாலா ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வாழைக்காவும் அதே மாதிரி தான் மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சைட்லேயே சாம்பாரும் வெந்து நல்லா கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம் செய்ய வந்தோம். இன்றைக்கி வந்து பருப்பு பாயாசம் தான். பருப்புலாம் வதக்கிட்டு நல்லா பாயாசம் பண்ணிட்டோம். சாரி, இந்த கிளிப் வந்து என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம் ரெடி ஆனதுக்கப்புறம் வடை செய்ய வந்துட்டோம். வடையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டோம். பை கைஸ்.